ரிஷபராசி பெண்கள் உங்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி என்ன? நான் ரிஷபத்துல பிறந்துட்டேன் அப்படின்னாலே பெரிய வரவங்க. எப்படிங்க? 4 பேரை அட்ராக்ட் பண்ணுவேன். பொதுவா வந்து பாருங்க, இந்த ரிஷபராசி பூமி தத்துவ ராசி, நில தத்துவ ராசி. என்ன வந்தாலும் நாங்க தாங்குவோம். எவ்வளோ அடிச்சாலும் நாங்க தாங்குவோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்தினோட குணாதிசயம். என்ன வேணா நீ ஆடு, என்ன வேணா அமக்கலம் பண்ணு. நிறைய ரிஷபராசி பெண்களுடைய கணவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்டையர்லி ஆப்போசிட்டா இருப்பாங்க. பெரும்பாலும் அதுவும் ரிஷபம் இந்த துலாம் லைஃப்ல போய் மாட்டுச்சு, துலாம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னா ரிஷபத்தினோட வாழ்க்கை நரகம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, பொதுவா ரிஷபராசி பெண்கள் வந்து பாருங்க, அழகு, லௌகீக வாழ்க்கை, ரொம்ப பொறுமை, கற்பனா சக்தி அப்படின்றது ஜாஸ்தி, பணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். ரொம்ப நீட்டா, டீசெண்டா, அட்ராக்டிவா, லவ்வபிளா, ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா ரிஷபராசி பெண்கள். சாலிடா சொல்லணும் அப்படின்னா ஏஞ்சல்ஸ் அப்படின்னா, பரி அப்படின்னா. பொதுவாகவே பணம் பண்ணணுன்ற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். எதனால? காலபுருஷனுக்கே 2ஆம் பாவம் இல்லைங்களா? அப்ப தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தினோட ஒரு ராசி அப்படின்றதுனால காசு பண்ணிட்டே இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, எவ்வளோ காசு கொடுத்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க, மீதியை சேர்த்து வைப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப வசதியான வீட்டு பிள்ளைங்க நல்லா வந்து செலவு பண்ணுவாங்க. எதுக்கு செலவு பண்ணுவாங்க? ஷாப்பிங் போகிறதுக்கு, ஃபேஷன் ஜுவல்லரி வாங்குறதுக்கு, ரொம்ப வசதி கோல்ட் ஜுவல்லரி வாங்குறதுக்கு, பியூட்டி பார்லருக்கு, தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அழகுபடுத்திக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்கன்னா குடும்பத்துக்கு லாக்கி இல்லையா? அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் 5000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா 500 ரூபாயில மொத்தத்தையும் செலவு பண்ணிட்டு மீதி 4500 ரூபாய் சேர்த்து வைப்பாங்க. பணம் பண்ணணும், பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி, சுக்கிரனோட ராசி. அப்போ எப்பயுமே அழகாக இருக்கணும், மேல்தட்டு மக்களோட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு கோணிப்பையை நீங்க இவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோணிப்பையில ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி போட்டுக்கிட்டு, அந்த கோணிப்பையில அக்சசரிஸ் சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர் அந்த மாதிரிலாம் வச்சு அக்சசரிஸ் போட்டுட்டு, அந்த கோணிப்பையில இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஜம்முன்னு வந்து நிப்பாங்க. இதுதான் ரிஷபம். சரி, இப்ப ரிஷபராசி அன்பர்களுடைய அந்த ராசினோட சிம்பிளை நீங்க பாருங்க. காலை அமைதியா இருக்கும், ஓட்டம் பிடிச்சிச்சு, யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டு காளைங்களே நீங்க பார்க்கலாம். அவன் கதறி அழறா மாதிரி இருந்தாலும் காலை அதனோட ஓட்டத்தை நிற்காது. அதே மாதிரி தான் ரிஷபம். ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு ரொம்ப பிளசன்ட் பர்சனாலிட்டிஸ். யாரையும் நான் பகைச்சிக்க மாட்டேன், எனக்கு யாரோட பகையே வேண்டாம், எனக்கு 4 பேர் கூட பேசுறேன் அப்படின்னா சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு தேவை. உன்னை பத்தி நான் வந்து பாத்தீங்கன்னா காசப் பேசவும் மாட்டேன், உன்னை பத்தி நான் வந்து குறை சொல்லவும் மாட்டேன், உன் கூட நான் சண்டை போடவும் மாட்டேன், ஏன் உன்னை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன், நான் அந்த ஒரு தனி வேர்ல்டுல இருப்பேன். இதுதான் ரிஷபம்.